Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா நினைவிடம் வரைக்கும் ரோப் கார் சேவை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநகராட்சி பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா நாம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா நினைவிடம் வரைக்கும் இந்த ரோப் கார் சேவை என்பது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாரதி ராஜா இணைஞ்சிருக்காரு. பாரதி ராஜா, இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இதுல பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சென்னை கலங்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரை ரோப் கார் சேவை அந்த திட்டம், அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பா சொல்லணும்னா 20 இடங்கள்ல ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் அப்படின்ற பல அதிரடியான விஷயங்கள். இதுல ரோப் கார் சேவை என்பது மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த சேவை செயல்படுத்தப்படும், இந்த பட்ஜெட்லேயே செயல்படுத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றைய பட்ஜெட்ல இடம்பெற்றிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லைங்க, சென்னை நகரனுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் மல்டி மாடல் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த இருக்கிறார்கள். 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த சேவையால் பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசலானது கணிசமாக தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான பட்ஜெட்டுகள் எல்லாம் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா சொல்லணும், ரோப் கார் சேவைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்றால் பல கட்டங்களாக இது இடம்பெற இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த நிதியாண்டிலேயே அதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் தற்போது அந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த திட்டங்கள்ல 5 திட்டங்கள், குறிப்பா சொல்லணும்னா இந்த ரோப் கார் திட்டம், அதே போல ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம், மல்டி இன்டகிரேஷன் லாஸ்ட் மைல் சர்வீஸ் அப்படின்ற பல்வேறு ஒரு 5 விஷயங்கள் முக்கியமான விஷயங்களாக இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த ரோப் கார் சேவை வரும் பட்சத்தில் அது ஒரு சுற்றுலா விஷயமாக கூட மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் பிரைவேட் கூட்டாண்மையில 20 இடங்களில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.